அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி விசாரணை தற்போது நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறானுடைய சிறப்பு செய்தியாளர் மதன். இந்த வழக்கை இறுதி விசாரணை எத்தனை நாட்களுக்கு நடைபெறும்? தீர்ப்பு எப்போது வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததால்தான் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த வழக்கானது விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அதன் பிறகு வேலூர் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வேலூர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று தெரிவித்து பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரித்து வருகிறார். இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்ட யாரும் அதாவது பொன்முடி தரப்பிலிருந்து எந்த கோரிக்கை வைக்கவில்லை. அதே போல குற்றம் சாட்டப்படைய விளக்கத்தை கேட்காமல் இந்த வழக்கு மாற்றப்பட்டது. அதற்காக தான் பொறுப்பேற்க முடியாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைத்தார். அதே போல ஏற்கனவே 70% விசாரணை முடிக்கப்பட்ட வழக்கில் நீதி விசாரணையை தான் மேற்கொண்டதாகவும் 5 நாட்களில் தீர்ப்பளிக்கவில்லை, அவசரமா தீர்ப்பளிக்கவில்லை என்று ஏற்கனவே வேலூர் நீதிமன்ற நீதிபதி சுட்டிக்காட்டிய அந்த ஒரு மனுவையும் இன்று வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு வழக்கை அந்த மாவட்ட நிர்வாக நீதிபதிகள் வேறு மாவட்டத்தில் மாற்ற முடியுமா? அனைத்து நீதிபதிகள் அடங்கிய குழு முன் வைக்காமல் தலைமை நீதிபதி இந்த வழக்கை வேறு மாவட்டத்துக்கு மாற்ற ஒப்புதல் வழங்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞருக்கும் பொன்முடி தரப்பு வழக்கறிஞருக்கும் இன்று உத்தரவிட்டார். அதே போல வழக்கை வேறு மாவட்டத்துக்கு மாற்ற முடியும் என்றால் தாமாக முன்வந்து விசாரிக்கிற இந்த ஒரு வழக்கை மேற்கொண்டு எந்த ஒரு விசாரணை நடத்த முடியாது என்று தெரிவித்து 5 நாட்கள் தீர்ப்பளித்தார் என்பதற்காக அந்த தீர்ப்பு ரத்து செய்ய முடியாது என்று விளக்கம் அளித்து இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். தேவ்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மதன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை எதிர்மனதாராக சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பவானி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பண்ணன் தொடர்ந்த இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சுங்கச்சாவடி அமைப்பதற்காக 4000க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வரும் 28ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.